இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, மஷ்ரூம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இதுவும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். ஆனால் எந்த சாஸும் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஸோ மஷ்ரூமை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ணி க்ளீன் பண்ண மாட்டேன். அரிசி மாவு ஆட் பண்ணோன்னா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வந்துடும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் பட்டர் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் என்கிட்ட இல்லாத காரணத்தினால் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், கறி மசால் பவுடர் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை குடமிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குடமிளகா சேர்த்துனீங்க அப்படின்னாலே வாசம் நல்லா இருக்கும். கேப்சிகம் எந்த கலராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை, டேஸ்ட்டு அப்படியே ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டை கொண்டு வந்துடும், வாசனையும் கொண்டு வந்துடும். ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மஷ்ரூமை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தண்ணி சுண்டி கொஞ்சம் கெட்டியானதையும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக செஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மல்லித்தலை தூவி அலங்காரம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதமும் அப்படி தான். 2 நெல்லிக்காய், ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம லெமன் ரைஸ் தாளிக்கிற மாதிரி தாளித்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஹெல்தியான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லெமன் ரைஸை விடவுமே இந்த நெல்லிக்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 சாதம் தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு, அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சுருந்தேன். ஸோ 2 சாதமுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல்